ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது விக்ரம் வினோத் ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்யாவோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. லிவிங் ஏரியாவில் வச்சு சாண்ட்ரா மூலமாக அப்படியே ஒரு பெரிய பிளானை போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப 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 நன்றி. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. குறிப்பாக திவ்யா பிரஜன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். ஆக்சுவலாக பிரஜன் வந்துட்டு திவ்யாக்காக தான் வந்து சண்டையே போட்டிருப்பார். அந்த பால் ஊற்றுற மேட்ரெல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு பாருங்கள் எஃப்ஜியை பற்றி. ஏன்னா எஃப்ஜி அப்போ வந்து கேப்டனாக இருந்திருப்பார். இவங்க வந்துட்டு தலை வலிக்குது, எனக்கு டீ வேணும், சண்டை போட்டிருப்பாங்க. அவர் கொடுக்க முடியாது சொல்லியிருப்பார். ஒருத்தன் ஒரு பொண்ணு தலை வலிக்குதுன்னு சொல்கிறா, அதுக்கு நீ வந்து பால் கொடுக்க மாட்டேன்னா அப்போ உனக்கு யார் இந்த இதெல்லாம் இது பண்ணும், அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே திவ்யாக்காக தான் அவர் பண்ணார். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, திவ்யாவோட ட்ராப்பில் அவர் விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அது உண்மையிலே தலைவலியே கிடையாது. ஸோ இல்லாத தலைவலிக்கு அவங்க வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால பிரஜன் இந்த மாதிரி போயிருக்கார். அப்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிரஜனுக்கு அங்கே கெட்ட பேர் இருந்துச்சுல, இதுக்கு காரணம் யார்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாண்ட்ராக்குள்ளே புதஞ்சிருக்குது. ஏன்னா அதையும் வந்து திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட அடுத்த நாள் சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி கனி ஜெயிலுக்குள்ளே போகலல்ல, அதனால தான் நான் போகலன்னு. அப்போது உன்னால் தானே அதை வந்து விஜய் சேதுபதிக்கிட்டையும் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லலை, வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிச்சிருக்காங்க. இப்போது இவங்க தலைவலி அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக அவர் பால் கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக பிரச்சனையே கத்திருக்காரு. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் அந்த விஷயத்துக்காக நம்ம விஜய் சேது வச்சு செய்ன்னு செஞ்சுருப்பார், ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம. ஏன்னா அவர் ஹோஸ்ட்டு. அப்போது இந்த விஷயத்துக்கெலாம் காரணம் யார்? திவ்யா. அதுக்கப்புறம் அந்த வார்ட் போர்டில் வந்து துணியை எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அது எல்லாத்தையுமே சொல்லி அப்போ வந்து விக்ரமும் கேட்குறாரு, இல்லை நீங்கள் வந்துட்டு நேற்று வந்து அந்த திவ்யா பேசிகிட்டு இருக்கும்போது, முந்தானத்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே போகும்போது போயிட்டீங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அப்புறம் பீரியட்ஸ்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அப்போ எங்களுக்கு பொய் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சுன்னும் போது அவங்களே சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா, இல்லை அது உங்களுக்கு அப்படி தான் தோணும், ஏன்னா அந்த மாதிரி கோவத்தில் வந்து டக்குன்னு பேச்சை மாற்றதுக்காக சொல்கிறேன்னு கூட உங்களுக்கு தோணிருக்கலாம், பட் இதுதான் நடந்துச்சு அப்படின்னும் போது இவருக்கு வந்து ஏறிக்குச்சு. ஏன்னா இவரை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க திவ்யா, ஜெயிலுக்குள்ளே போக முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உனக்கு இது இல்லையான்னு. திவ்யா மட்டும் இல்லை, சாண்ட்ரா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருப்பாருன்னா, சாண்ட்ராவை தான் வந்துட்டு பிக் பாஸோட பேச்சை வந்து மதிக்கலன்னு சொல்லி கலாச்சிருப்பார். தவிர திவ்யா வந்து தலைவலின்னு சொன்னாலும் உட்காருங்கன்னு சொல்லியிருப்பார். ஓரளவு கலாச்சிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருப்பார், அவங்க தலைவலின்னு சொல்லிட்டு ஈஸியாக எஸ்கேப் போயிட்டாங்க, நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க, அவங்க உங்களை வச்சு கேம் வராங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயத்தை இங்கே வந்து வினோத் கிட்ட சொல்லி இதை நம்ம வந்துட்டு வெளியே கொண்டு வர வைக்கணும். நான் அதை சாண்ட்ராக்கிட்டே சொல்லிட்டேன், சாண்ட்ரா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லும்போதே மக்கள் பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. மக்கள் பார்க்குறதுல வேஸ்ட்டுங்க, அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை என்கிட்ட சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு புரளி மாதிரி ஆகிடும். இது நீங்கள் வந்து லிவிங் ஏரியாவில் வச்சு எல்லோரும் முன்னாடி சொல்லும்போது தான் அவங்களோட விஷயங்கள் வெளியே வரும். ஸோ இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின் போது வினோத்தும் வந்துட்டு சரி ஓகே நானும் சொல்லிட்டேன், ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டேன், வந்து பேசட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போய் தெரியல. இது கண்டிப்பாக திவ்யாவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சாண்ட்ரா வந்துட்டு நீ இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லும்போது கனிக்கும் அவங்களுக்குமே நிறையா பிரச்சனை வரும். விக்ரமுக்கு இப்போ வந்துருச்சு. ஏன்னா விக்ரம் அன்னைக்கு அசிங்கப்பட்டதுக்கு காரணமே இவங்களோட ட்ராமான்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இப்போ இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வார். ஸோ நாலா பக்கமும் வந்துட்டு திவ்யாவுக்கு ஒரு பெரிய இடி அவர் காத்துட்ருக்கு. அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.